திருச்சிற்றம்பலம். பாலும் தெளிதேனும் பாகும் பரப்பும் இவை நான்கும் நான்கலந்து உனக்குத் தருவேன் கோலம் செய்துங்கத் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தாம். எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடைய நாயர் நமர் பாண்டி கொடுமுடிநாதர் திருவடிகளையும், எல்லாம் அல்ல சிவகாமி நமர் கூத்தப்பெருமானுடைய திருவடிகளையும் மனமுனிமைகளால் வணங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவடிகளையும், என்னை இந்த உலகத்தை அறிமுகப்படுத்திய போற்றுதற்கும் மனதுமை குருநாதர் திண்டுக்கல் சின்ராஜ் அவருடைய திருவடிகளையும் மனமுனிமைகளால் வணங்குகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். சனி மேல ராகு. இந்த சனி ராகு அப்படிங்கிறது நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, சனி மேல ராகு போகும்போது பிரச்சனைகளை ஏற்படுத்துமா, அதுவும் மீன லக்னம் மீன ராசியில் சனி இருந்தால் பிரச்சனைகளை ஏற்படுத்துமா, இல்ல மீன ராசியில சனி ராகு சேர்ந்து எங்க சேர்ந்திருந்தாலும் பிரச்சனைகள் உண்டு. சனி ஆனா மீனத்துல சேரும்போது அது சுபத்தன்மை பெறுது. குருவோட வீட்டுல ரெண்டு கிரகங்களுமே கொஞ்சம் சுபத்தன்மையை பெறும். கடுமையான கோபத்தோடு மோதிக்கொள்ளாது. ரெண்டு இருள் கிரகங்கள் சேரும் பொழுது அங்கேயும் பாதிப்பு ஏற்படுத்துது. நல்லா யோசிச்சுக்கங்க. நான் இந்த வருட பிறப்பு பலன்லாம் சொல்லியிருந்தேன். சனி மீனராசியில போகுது. கடல் சார்ந்த விஷயங்களால உலகத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்படும். ஒண்ணு கடல் பொங்கலாம், சுனாமி வரலாம், இல்ல கடல் நீரால் பாதிப்பு, கடலால் பாதிப்பு, கடல் சார்ந்த விஷயங்களால பாதிப்பு ஏற்படும் நம்ம சொல்லியிருந்தோம். இன்னது நடக்கும் என்று யோகிப்போம் ஜோதிடம், அன்னதுதான் நடக்கும் என்று தீர்மானிப்போம் இறைவன் தான் என்னுடைய முதற் கொள்கை. சனி மீனராசிக்குள்ள போறாரு. கடலால் பிரச்சனை. இப்போ கடலால் பிரச்சனை தான் சனி மீனராசிக்குள்ள போனா பிடிச்சு இந்த போர் வந்தது கூட எண்ணெய் கப்பல் கடல் வழியே வர்றதுதான தடுத்து நின்னது. அதுதான போர் கூட ஏற்பட்டது. உண்டா இல்லையா? அப்போ அதுவும் கடல் சார்ந்து தான் வந்தது. அதுக்கடுத்து பாருங்க, இப்போ என்னமோ உருவாகிட்டு இருக்கிறாங்களே, மழை பெய்யாது பஞ்சம் வரப்போகுதுங்கிறாங்கல்ல. இப்போ இது கடல் அது கடலுக்குள்ளதான் உருவாகிட்டு. சனி மீனராசி தானே போறாரு. ஏன் கொடுக்கணும்? குருவோட வீடு தானே. சனி எங்க போறாரோ அந்த இடத்த சுத்தப்படுத்துவார். அவரோட வேலை என்ன? தூய்மைப்படுத்துறது. அடிச்சு அங்க இருக்கிற அழுக்கு போற எடுத்துருவார். இப்போ கடல் சார்ந்த விஷயங்கள்ல கடல் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வது, இல்ல கடல் அந்த அந்த கடல் சார்ந்த விஷயங்கள் தான் தூய்மைப்படுத்திக் கொள்வது, அங்க இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தூண்டி விட்டு அதன் விடிவு தர்றது, இதெல்லாம் அவரோட வேலை. சனிபகவானுடைய வேலை என்ன? ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி வண்டி ஓடுற வண்டியை பிரித்து அடிச்சு நொறுக்கி ஒண்ணு காயிலாங்கடைக்கு அனுப்பிடுவார், இல்ல பிரிச்சு அதை சரி பண்ணி போட்டுவார். இப்ப அது கடல் சார்ந்த ராசியில போகும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ இந்த மழை இந்த வருஷம் சரியா பெய்யாது. அதுவும் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வரலாம். அது நம்முடைய இந்தியாவுக்கு ஏற்படலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது நமக்கு பாதிப்பு தானே. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது பாதிக்குதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இதுதான் ஒரு ராசி மண்டலத்துக்குள்ள ஒரு கிரகம் செல்லும் பொழுது அந்த எந்த கிரகம் செல்லுதோ அந்த கிரகம் அதனுடைய காரகத்துவ வழியில அந்த ராசி மண்டலத்தை ஆட்கொண்டு. இப்போ சனி அங்க செல்லும் போது என்ன ஆகுறாரு? உலகில் ஜோதிடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்குது. தனி மனித வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளை ஏற்படுது. என்னதான் மீனராசிக்குள்ள போய் மீனராசி தனக்கு பிடிச்ச ராசியாக இருந்தாலும் அங்கேயும் பிரச்சனைகள் உண்டு. இப்போ மீனராசியில சனி இருந்து ராகு மேல போகுது. இவர் கேட்ட கேள்வி. மிதுன லக்னத்தை எடுத்துக்கலாம். மிதுன லக்னமா வச்சுக்கணும். மிதுன லக்னத்துக்கு மீனராசியில சனி இருக்கு. அப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கு, ராகு போகுது. இப்ப இவர் எப்படி ஏமாறுவாரு? தொழில் விஷயத்துல அதிக முதலீடு பண்ணலாம்னு நினைச்சாருன்னா அதிகமான ஒரு
முதலீடு செய்யலாம், பெரிய லெவல்ல செய்யலாம். பொதுவாகவே சனி என்றால் நித்திய கர்மா, நித்திய தொழில். சனினாவே தொழில் தான் குறிக்கும். நித்திய செயல்பாடுகள் குறிக்கும். தன்னுடைய செயல்பாடுகள் மேல அதிகமான ஆசைகள் வைத்தார். ராகு பிரம்மாண்டப்படுத்தி அதிகமான ஆசைகள் வச்சார்னா மிகப்பெரிய இழப்பை தொழில் தொழில் மூலம் ஒரு சந்திக்க போகிறார். அப்போ ரொம்ப அடக்கி வாசிக்கணும். புரியுதுங்களா? இப்போ 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சொல்றோம். பொதுவாகவே சனி அப்படிங்கிறது பொதுவா தொழில் ஸ்தானத்தை சொல்லுவோம். 10ஆம் இடங்கிறது ஸ்ட்ராங்கா ஒரு தொழில் தான் அடிவாங்க போறாரு அப்படிங்கிறது காட்டுது. சரி, அடுத்தது இந்த இடத்துல குரு வீட்டில் இருக்காரே தீமையை குறைக்காத அப்படின்னா, குரு வீட்டில் இருக்கிறதுனால என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய அவமானம், சங்கடம், மிகப்பெரிய ஒரு ஒரு வலிமையான பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும். அதான குறைஞ்சு இங்கேயும் பாதிப்புகள் உண்டு. கூட்டாளி மூலம் ஏமாறலாம், தொழில் மூலம் ஏமாறலாம், பண்ண முதலீடு வராம போயிடலாம். இந்த மாதிரியான பாதிப்புகளை இங்கேயும் கொடுக்கும். பெரிய லெவல்ல ஆசைப்பட்ட கூடாது. எப்பவுமே சனி ராகு சந்திப்பு என்பது ஆசையை குறைச்சுக்கணும், எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இது இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இது இருந்தா பிரச்சனை. புரியுதுங்களா? அப்ப அதுல கவனமா இருந்தது. எந்த பாவகத்துல சனி ராகு சேருதோ அந்த பாவக ரீதியான அந்த பாவகத்தின் மூலம் நமக்கு பாதிப்பு ஏற்படும். இப்ப லக்னத்துக்கு 2ஆம் பாவத்துல சனி ராகு சேர்ந்திருக்குன்னு வச்சுங்க, அன்றாடம் புழங்கக்கூடிய பணம், நம்ம ஒருத்தர் பணத்தை கொடுத்து ஏமாந்துருவோம். நம்ம பணம் போய் அங்க லாக் ஆயிரும். அன்றாட வரவு செலவுல சேமிப்பு இல்லாமல் பண்ணிடுவோம். மிகப்பெரிய ஒரு நம்ம அன்றாட சமாளிக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய பணத்தை வேற ஏதாவது தவறான வழியில் இன்வெஸ்ட் பண்ணி பேராசைப்பட்டு ஏமாந்துடுவோம். அதுலயும் பணம் போயிடும். 3ஆம் இடத்துல இருக்க சனி ராகு, அதுவும் பாதிப்பு தான். நம்முடைய முயற்சிகள், நம்முடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள், தொழில விரிவுபடுத்துறது, அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கிறது, இதுல போட்டு ஏமாந்துருவோம். 4ஆம் இடத்துல சனி ராகு, சொத்துக்கள் வாங்கிறது, இதன் மூலம் ஏமாந்துருவோம். நம்முடைய ஒழுக்க கேட்டினால ஏமாந்துருவோம், மிகப்பெரிய பாதிப்பு கொடுக்கும். ஜாதகருடைய தனி மனித ஒழுக்கத்தை பாதிக்கும். 5ஆம் இடத்துல சனி ராகு, இது அபிலாசைகளால், கற்பனைகளால் ஜாதகரை ஒரு வளையத்துக்குள்ள கொண்டு போய் தள்ளி மிகப்பெரிய ஆசைப்பட்டு ஏமாற வச்சு, ஒரு தொழில் பண்ண 4 தொழில் பண்ண வச்சு, நான் பெரிய முதலாளி ஆயிட்டுங்கிறதுக்காக நல்ல ஏசி காரை வாங்கி என்னங்க கடனை வாங்கி போட்டு கார் மட்டும் 50 லட்சத்துக்கு வாங்கி, நான் அப்பதான் எனக்கு மதிப்பு இருக்குங்கிறதுக்காக வெட்டி கவரும் பண்ணி ஏமாந்துருவாங்க. இதன் மூலம் இழப்பு ஏற்படும். இதுக்கு 6ஆம் இடத்துல சனி ராகு, இந்த 6ஆம் இடம் ஒரு விதிவிலக்கு. ஏன்? எப்பவுமே இந்த சனியின் ராகு இருக்கிறது 6ஆம் இடத்துல இருக்கலாம். 6ஆம் இடம் எதிரிகளை சர்வநாசம் செய்யக்கூடிய இடம், சத்ருநாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல இருக்கலாம். இருந்தாலுமே இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தாது. வேலை ஏன்னா சனியராகவும் லக்னத்துக்கு யோகாதிபதி இருந்துட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா பாதிப்பு ஏற்படும். வேலைக்காக பணம் கொடுத்து வேலை வாங்கி தராங்க, நான் 10 லட்சம் கொடுத்தேன், 5 லட்சம் கொடுத்தேன், இப்படி கொடுத்து ஏமாறக்கூடியவர்களும் உண்டு இந்த கோச்சாரத்தில். அதுக்கு அடுத்தது 7ஆம் இடம், தன்னுடைய கூட்டாளிகிட்ட பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம், நிதி நிறுவனத்துல பணம் கொண்டே இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டோம், என்னோட பழகினவரை நம்பி பணம் கொடுத்து ஏமாந்துட்டோம், இப்படியும் செலவு. 8ஆம் இடம், பெரிய லெவல்ல ஆசைப்பட்டு அதே மாதிரி லாட்டரி சீட்டு, ஷேர் மார்க்கெட்டு, இதுல எல்லாம் நான் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடம், நல்ல செலவுகளுக்காக, இது 9ஆம் இடத்தை நம்ம என்ன ஒரு ட்ரஸ்ட் கொடுக்கலாம், இல்ல ஒரு தெய்வ காரியத்துக்காக கொடுக்கலாம். இதுல பெருசா ஏமாந்தாலும் அது புண்ணியம் வந்துடும். அப்போ இதுல ஒரு 9ஆம் இடத்தை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். இருந்தாலும் ஒரு பாக்கியம்,
ஒரு எதிர்பார்ப்பு, இதை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறதுனால சொல்லுவேன். 10ஆம் இடம் தொழில், 11ஆம் இடம் என்னுடைய ஆசைக்காக, நான் அந்த லட்சியத்தை அடையணுங்கிறதுக்காக. 12ஆம் இடம், இந்த 12ஆம் இடம் என்ன செய்வோம், நான் இதுல சனி மேல ராகு போகும்போது ஒரு இடத்தை வாங்கி ஏமாறுவோம், ஒரு இடத்தை வித்து ஏமாறுவோம். அப்போ எங்க சனி ராகு இருந்தா, சனி மேல ராகு போனாலும் செய்கின்ற நித்திய கர்மா, நம்முடைய செயல்பாடுகள் மேல பேராசை வைக்கக்கூடாது. பெரிய லெவல்ல பண்றேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. இது நமக்கு பெரிய பாதிப்பை கட்டாயம் சனி ராகு கொடுக்கும். அது மீன ராசியில் இருந்தாலும், அது எந்த ராசியில் இருந்தாலும் கட்டாயம் பாதிப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்க கவனமா புரிஞ்சுக்கலாம். எந்த வீட்டில் இருந்தாலும் பாதிப்பு உண்டு. கோச்சார சனி ராகு சந்திக்கும் பொழுது கவனமா இருக்கணும். சனி ராகு சேர்ந்திருந்து அதன் மேல கோச்சாரமா போகுது. இப்போ சனி ராகு ஒருத்தருக்கு மீனத்துல சேர்ந்து இருக்குது, மிதுன லக்னக்காரங்களுக்கு. இந்த சனி ராகு மேல கோச்சார ராகு பயணிக்குது, இல்ல கோச்சார சனி பயணிக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். அந்த சனி திசையோ ராகு திசையோ ஜாதகத்தில் நடக்குது அப்படின்னு வச்சுக்குவோம். நீண்ட கால பாதிப்பை ஏற்படுத்த போறார். இவரு தொழில் மூலம் வாங்கிய கடனை நீண்ட காலம் அடைக்க முடியாது, மிகப்பெரிய விரயத்துல வித்து கட்ட போறார் அப்படின்னு அர்த்தம். ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சு வித்து கட்ட போறார். ஏன்? அது காலபுருஷனுக்கு விரயஸ்தானம், இவருக்கு 10ஆம் இடம். ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்து அனைத்தையும் வித்து கட்டிட்டு அப்புறம் கம்முன்னு கிடக்க போறார். இவருக்கு நீண்ட காலமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்ப இந்த சனி ராகுல நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ம்